இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பிரபல புகைப்பட கலைஞர் மால்கம் மக்கரிட்ஜ் என்பவர். ஆனால் அவர் ஒரு நாத்திகர். அவர் கல்கத்தா நகருக்கு சென்று அன்னை தெரசாவை பார்வையிடுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு குறும்படமாக தயாரிக்கலாமே என்று முடிவு செய்து அவரிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டார். குறிக்கப்பட்ட நாளிலே அவர் வருகிறார். வந்து காலையிலே வந்து தனது புகைப்பட கருவிகளோடு வந்து இறங்குகிறார். அன்னை தெரசம்மாள் ஜபம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தாங்க. அப்போ இவர் எல்லாம் ரெடியாக செட் பண்ணி வச்சு நடந்துகிட்டு இருக்குது. அப்போது பளீச் வெளிச்சம், ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை போட்ட உடனே அன்னை தெரசாவுக்கு ஜபத்துக்கு இடையூறாக இருந்துச்சு. தம்பி, அந்த பளிர் வெளிச்சத்தை அணைச்சிருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா அதை அணைச்சிட்டோம்னா உங்கள் மூஞ்சி தெரியாது, முகம் தெரியாது, ரொம்ப இருட்டாக இருக்கும், மங்களாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, எனக்கு அதை விட எனக்கு இறை வேண்டல் தான் முக்கியம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு எடுத்துட்டார். அப்போ ஜபம், திருப்பலி எல்லாம் முடிஞ்சு நற்கருணை ஆண்டவரோடு ஜபம் செய்துவிட்டு அதன் பிறகு மற்ற பணிகளை அன்னை தெரசால் மேற்கொள்கிறாள். அப்போ அதையும் இவர் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். எடுத்து மாலை வேலை ஆகிவிட்டது. எல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா பணிகள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே எடுத்துட்டாங்க. இரவு நேரத்தில் அந்த புகைப்பட கலைஞர் எடுத்ததை எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, லைட்டு வெளிச்சம் இல்லாமல், ஃப்ளாஷ் லைட் இல்லாமல், பளிர் வெளிச்சம் இல்லாமல் எடுத்தோம். அன்னை தெரசா அவங்க ஜபம் பண்ணுறது, அந்த பூசையில் இருக்கிறது, அது எல்லாமே அது எல்லாம் வெளிச்சமாக பிரகாசமாக பிரைட்டாக இருக்குது. பகலில் எடுத்ததெல்லாம் மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியம். அப்போது அன்னை தெரசாள்கிட்ட கேட்குறாங்க, எம்மா இது என்னம்மா மாய மந்திரம்? நீங்கள் பளிர் வெளிச்சத்தை அணைக்க சொன்னீங்க, நான் அணைச்சிட்டு தான் எடுத்தேன், ஆனால் இப்போ வெளிச்சமாக பிரகாசமாக உங்களது முகம் இருக்கிறது. அப்போது அன்னை தெரசா சொல்கிறாங்க, நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன். என்ன மாத்திரை? அதை எனக்கு சொல்லுங்கள், ரொம்ப வசதியாக போயிடுது, நான் அப்படி லைட்டெல்லாம் இது பண்ண தேவையில்லை. அப்போ உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறார். போய் நற்கருணை பேழை அதை காட்டுறாங்க. என்னம்மா இது மாத்திரைன்னு நீங்கள்? இதுதான் இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசுனுடைய உடலை இரத்தத்தை நான் உட்கொள்ளுதல், அதுதான் எனக்கு ஒரு ஊட்ட சக்தியாக இருக்கிறது, இந்த நாள் முழுவதும் பணி செய்வதற்கு சிறப்பானதாக இருக்கிறது, அதுதான் என் முகப்பொழிவுக்கு காரணம் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருச்சபை ஆண்டவர் இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பெல்ஜியம் நாட்டை சார்ந்த புனித ஜூலியானா 40 ஆண்டுகளாக இந்த ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம் நற்கருணை பக்தி முயற்சியை தன்னோடு பல பேரை சேர்த்து கொண்டு தினமும் வழிபாடு செய்கிறார்கள். அவருக்கு, ஜூலியானாவுக்கு இயேசுனுடைய காட்சி கிடைத்தது, பலமுறை காட்சி வந்தது. இதை வைத்துக்கொண்டு அவர் ஆயருக்கு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதும் பொழுது, ஆயரே, இப்படி நற்கருணையில் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், இந்த பக்தியை பரப்ப வேண்டும் என்று. அதனைத் தொடர்ந்து 1246ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் அர்பன் உலகம் முழுவதும் இந்த விழாவாக இதை கொண்டாட வேண்டும், திருவுடல் திருரத்த விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அர்ப்பணித்தார். அதை போல நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருத்தந்தை 2ஆம் ஜான் சொல்வார், நற்கருணை ஆண்டவரை திருச்சபை பல அருள் கொடைகளை பெறுகிறது, பல அருள் கொடைகளை திருச்சபை பெறுகிறது. அதிலே நற்கருணையிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆண்டவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த கொடைதான் சிறந்தது, அதற்கு ஈடு இணை இல்லாதது எதுவுமே கிடையாது என்று சொல்லுகிறார். ஆமாம், நம்ம நிறைய கொடை பெறுறோம், ஜபத்தில், திருப்பலியில், மற்ற காரியங்களில், பரிசுத்தாவி, திருவருள் சாதனங்களில். ஆனால் இந்த நற்கருணை தான் ஒரு மாபெரும், ஒரு வல்லமையான, ஒரு சிறப்பான கொடை என்று திருத்தந்தை கண்டுபிடித்திருக்கிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் அவர் சொல்லுவார், இயேசு செய்த எல்லா புதுமைகள், இயேசு செய்த எல்லா அருங்குறிகளிலே தலையானது, சிறப்பானது, மேன்மையானது எதுவென்றால் இந்த நற்கருணை ஏற்படுத்தியது தான். அது எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? இயேசு இறந்தவரை உயிர் கொடுத்திருக்கிறார், அதை விட இது பெருசா? எப்படி? உடல் இரத்தம், சாதாரண அப்பம்
ஆண்டவர் இயேசுனுடைய உடலாகவே மாறுகிறது. சாதாரண திராட்சை ரசம் ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தமாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், ஆண்டவர் பெற்றெடுக்கப்படுகிறார். பாருங்க, இதுதான் புதுமைகளிலே பெரிய புதுமை என்று தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார். அப்பரச குணங்களுக்குள், அப்பரச குணங்கள் மாறாது, அப்பரச குணங்களுக்குள் ஆண்டவர் மெய்யாகவே வீற்றிருக்கிறார். இதுதான் திருச்சனுடைய விசுவாசம், இதை நாம் நம்புகிறோம். அப்ப குணம் என்னது? டேஸ்ட், சுவை. திராட்சரச குணம் இனிப்பு, புளிப்பு. அது இருக்கா? இருக்கு. அப்போ அப்பரச குணங்களுக்குள் ஆண்டவருடைய உடல் இரத்தம் இருக்கிறது. ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார். சரிதானே? அப்ப இந்த மாற்றம், இந்த உட்கருப்பொருள் மாற்றம், உட்கருப்பொருள் மாற்றம், டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்வார்கள். அப்போ இதுதான் திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இதுதான் பெரிய புதுமை, பெரிய புதுமை. பாத்திமா காட்சியிலே 1916ஆம் ஆண்டு ஜெசிந்தா அவள் சொல்லுவார், நற்கருணை இயேசுவை நான் திருவிருந்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் என் இதயத்திலே சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லுவார். நான் என் இதயத்திலே சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லுவார். திருத்தந்தை பிரான்சிஸ், நற்கருணை உட்கொள்வது நமது உரிமை, அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது என் கடமை, இதுதான் நாம் அடைய வேண்டிய ஒலிவ மலை என்று சொன்னார். இதற்கு உதாரணமாக பாருங்கள், சேசு சபை குருவானவர் அருப்பே என்பவர் ஹிரோஷிமா நாகசாகி இங்கே பெரிய குண்டு வெடிப்பு, அணு குண்டுகள் போட்டு தகர்த்தார்கள். 80,000 பேர் பலியிடப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் திருப்பலி ஆற்று கொண்டிருக்கிறார், அந்த சுவாமி அருப்பே, பாத்ரே அருப்பே என்பவர். அப்போ அந்த மக்கள்லாம் துடிதுடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவரால் அதை ஜீரணிக்க முடியல. அந்த முனகுதல்களோடு, அந்த கஷ்டங்களோடு திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத திருப்பலி இதுதான் என்று சொல்கிறார். திருப்பலி முடிந்தவுடனே அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய போவார். அப்போ ஒரு பெண்மணி முனகி கொண்டிருக்கிறார். தந்தையே, நற்கருணை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், கொண்டு வந்திருக்கிறேன் என்று கொடுத்தார். பாருங்கள் எவ்வளவோ. எனவே இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல, நற்கருணை உட்கொள்வது நமது உரிமை, அதை பகிர்ந்து கொடுப்பது நமது கடமை, இதுதான் நாம் அடைய வேண்டிய ஒலிவ மலை என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சரி, நாம் இப்போ சாப்பிட்றோம், சாதாரண உணவு நாம் சாப்பிட்றோம். என்னென்னலாம் சாப்பிட்றோம்? சிற்றுண்டி சாப்பிட்றோம், அப்படி தானே? ஸ்நாக்ஸ், நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம், மிச்சரு, முறுக்கு, என்ன கேக்கு, இதெல்லாம். அது உயிர் உள்ளதா உயிரற்றதா? உயிரற்றது. காய்கறி சாப்பிட்றோம், உயிர் உள்ளதா உயிரற்றதா? உயிர் இருக்கா? உயிரற்றது. காய்கறியை பறிச்சுட்டு வந்து தானே இது பண்ணுவோம், அதை கொண்டுட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். இறைச்சி, மட்டன், சிக்கன், ஆடு மாடுலாம் அடிக்கிறோம், அடித்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ உயிரற்ற உணவை நாம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு உடலுக்கு தேவையான வைட்டமின், ஊட்டச்சத்தை கொடுக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. எவ்வளோ நாளுக்கு? கொஞ்ச நாளுக்கு தான். ஆனால் நற்கருணையிலே நாம் உட்கொள்வது உயிரற்ற உணவா, உயிரான உணவா? உயிரான உணவு. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழ ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாவும் போல். பாருங்க எவ்வளவு அருமையான. அப்போ நாம் ஆண்டவர் இயேசு உயிரான அந்த அவரையே நாம் உட்கொள்கிறோம். அதைத்தான் நம்ம 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். 2ஆம் வாசகம் வாசித்தோம் இல்லை? எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வாசகம். பலியிடப்படுகிறது, பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடப்படுகிறது. அப்போ ஆட்டுக்கடாய்கள், வெள்ளைக்கடா, அந்த ரத்தம் அல்ல. யாருடைய ரத்தம்? இயேசுனுடைய சொந்த ரத்தம். அப்போ ஆடு மாடுனுடைய சதை அல்ல, இயேசுனுடைய சதை. அப்போ அவரே உயிராக, அப்போ உயிருள்ளவராக அந்த நற்கருணையில் மாறுகிறார். நாம் அவரை உட்கொள்கிறோம். அப்போ சாதாரண உயிரற்ற உணவை உட்கொள்ளும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது, அது கொஞ்ச நாளுக்கு தான். ஆனால் இந்த நற்கருணையிலே ஆண்டவரை உணவாக உட்கொள்ளும் பொழுது, உயிரான உணவை உட்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? நிலையான வாழ்வு கிடைக்கிறது, என்றுமே அழியாத வாழ்வு கிடைக்கிறது. அதைத்தான் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம், யோவான் 6:51. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்போர் என்றுமே வாழ்வார். என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர்
இரவாமல் என்றுமே நிலைத்திருப்பர். அப்போ பார்த்தீங்களா, இதான் வித்தியாசம். நாம் சாப்பிட்ற சாதாரண உணவுக்கும் இங்கு திருப்பலியில் நற்கருணை உணவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எனவே இதை நாம் உணர்கிறோமா? ஆண்டவர் இயேசு கூட சொல்கிறாரு, லூக்கா நற்செய்தி 22:15, இந்த பாஸ்கா உணவை உண்ண நான் ஆசை மேல் ஆசையாக இருந்தேன். நாம் என்ன சாப்பாடு சாப்பிட ஆசையாக இருக்கிறோம்? அசைவ சாப்பாடா, சைவ சாப்பாடா? இல்லை, ஆண்டவர் தருகின்ற இந்த நற்கருணை உணவா, அவருடைய உடலும் இரத்தமும் நற்கருணை உணவா? எந்த சாப்பாடை நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன்? இன்றைக்கி மக்கள் எதை அதிகமாக சாப்பிட்றாங்க? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை, பொரோட்டா. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு நிகழ்ச்சினாலும் நம்ம அதை தான் சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவருடைய உணவை சாப்பிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, நான் திருப்பலியில் நான் பங்கெடுக்கிறேன்னா, கிறிஸ்தவர்களாக சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் திருப்பலிக்கு வராமல் இருக்கிறீங்க சொல்லுங்க? ஆண்டவருடைய விருந்தை சுவைக்கிறதுக்கு பதில் மற்ற விருந்தை நீ சுவைக்கிறாய். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 3 வேளை நாம் உணவு உண்ணுகிறோம். ஒரு வேளை ஆண்டவருடைய உணவு உண்ண நாம் ஆவல் கொள்ளலையே, பூசைக்கு போகலையே. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, கடன் திருப்பலி, அதிலையாவது நான் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய உணவை நான் உட்கொள்ள வேண்டும். அந்த விருந்தில் பங்கெடுக்கிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா வேற எங்கேயாவது விருந்தில் பங்கெடுக்கிறேன்னா, அசன விருந்து, திருமண விருந்து, அப்படி தானே, நிச்சயதார்த்த விருந்து, வீடு திறப்பு விழா விருந்து, வேற என்ன, வளகாப்பு விருந்து, எல்லா விருந்துலையும் பங்கெடுக்கிறோம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா விருந்துலையும் நடக்குது. சடங்கு விருந்து, சடங்கு வீடு. ஏன்னா இப்போ எல்லா விசேஷத்தையும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறோம் பாருங்கள். நமக்கு ரொம்ப சௌரியம் இல்லை, எல்லாத்துக்கும் லீவு இல்லை, அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் வைக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விசேஷம் நடக்குது, ஆனால் ஆண்டவருடைய காரியம் நடக்கலை, திருப்பலி நடக்கலை. திருப்பலி நடக்குது, திருப்பலியில் பங்கெடுக்க முடியாது இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சா நான் 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பணும், ஒரு நாளைக்கு முன்னாடியாவது கிளம்பணும், முந்தின நாள் நைட்டாவது கிளம்பணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வைப்பான் விசேஷம், 6 மணிக்கு வீடு திறப்புல வைப்பான். கல்யாணம் கச்சேரி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், சடங்கு வீடெல்லாம் வைக்கும்போது அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசை கட்டு, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி கட்டு, அடுத்து பக்த சபைகள் கட்டு, ஞாயிற்றுக்கிழமை மாலை வைக்கக்கூடிய நற்செய்தி கூட்டம் கட்டு. அப்போ பாருங்க, ஆன்மீகம் கட்டு, ஆன்மீகம் வேண்டாம். திருச்சபை அழிந்து கொண்டு இப்படியே போயிட்டு இருந்தால் அழிந்து விட அன்புக்குரியவர்களே, நம்மளால தான் அழிய போகுது. ஒரு சிலரால தான். ஒரு சிலர் ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அதை அப்படியே பின்பற்றுவாங்க. தொற்று நோய், கொரோனா தொற்று நோய், அதே போல தான் இதுவும். ஒருத்தர் பழக்கி விட்ட பழக்கம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னைக்கு விசேஷம் வச்சோம்? ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கிறது இல்லை, வார நாள் தான் வச்சோம். ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கிறது இல்லை, இப்போ தான் வைக்கிறோம். எவனோ ஒருத்தன் பழக்கி விட்டான், இப்போ தொற்று வியாதி மாதிரி அவ்வளோ ஊர்லேயும் பழகிட்டு. அப்போ திருச்சபை காலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலி, எல்லாமே காலி. அப்போ எது காரணம்னு பார்க்குறீங்களா? எதுக்கு மக்கள் கூட்டம் காலி? ஆன்மீகம் எவ்வளோ குறைவாக இருக்கிற காரணம் என்னென்னா, இங்கே தான் நம்ம பண்ணுற தப்பு தான். எவனோ எந்த மூலையில் ஒருத்தன் பண்ணி வச்சது, ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்தை ஆரம்பித்து வச்சது இன்னைக்கு திருச்சபையை காலி பண்ணுது. பூசை இல்லாமல், இது நற்கருணையில் விருந்தில் பங்கெடுக்காமல், மறைக்கல்வி இல்லாமல், பக்த சபை இல்லாமல், நற்செய்தி இல்லாமல் பாழாக்குறது எவனோ ஒருத்தன் தொடங்கி வச்சான்ல, அவன் தான் அதுக்கு காரணம். அவனை நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது, யாருன்னு தெரியாது. ஏன்னா கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி போட்டாச்சு. அதே போல் இதற்கும் நாம் ஒரு தடுப்பு மருந்து, தடுப்பூசி போட வேண்டும். சரிதானே? எனவே ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருக்கு புனிதமான ஒரு நாள். எடுங்க விவிலியத்தில் விடுதலை பயணம் 20:8, விடுதலை பயணம் 20:8, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடி. ஆண்டவருக்கு உகந்த நாளாக நீ கடைபிடிக்க வேண்டும். திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதை விட்டு நான் கல்யாண வீட்லையும் கச்சேரி வீட்லையும் இணைஞ்சிருக்கிறேன். ஆண்டோடைய விருந்திலே பங்கெடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு திருமண விருந்தில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். எசேக்கியேல் 20:20, எசேக்கியேல் 20:20, என் ஓய்வு நாளை புனிதப்படுத்துங்கள், அவை எனக்கு உங்களுக்கு இடையே உள்ள உடன்படிக்கை. இது நமக்கும் அங்கே சொந்தக்காரங்க கல்யாணம் கச்சேரி வச்சிருக்கிறோம், வீட்டுக்குள்ள உடன்படிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா வரலன்னா கோவப்படுவான்ல, சடங்கு வீட்டுக்கு வரலன்னா கோவப்படுவான், பால் காய்ப்பு வீட்டுக்கு வரலன்னா கோவப்படுவான்ல.
அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு புனித நாளாக இருக்க வேண்டும். நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, சரிதானே? அப்போ அந்த ஓய்வு நாளை நீ ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கிறோம்? பங்கெடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விசேஷத்தை வச்சுருந்தாங்க, அங்கே போக வேண்டியது இருக்குது. அப்போ அவங்களும் கெடுறது இல்லாமல் மற்றவங்களையும் கெடுக்கிறாங்க. அப்போ இந்த நிலை மாற வேண்டும். எஸ்ஐயா 58:13-14. எஸ்ஐயா 58:13-14. ஓய்வு நாள் முறைகள்லேருந்து நீ மாறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கடமையை நீ செய்யணும். நம்ம நினைக்கிறோம் ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள், என்ன நம்ம கொண்டாட்டம். அப்போ அதுக்கு மதிப்பு தராம புனித நாளாக இருக்காம உன் சொந்த வழியை பின்பற்றுறதும், சொந்த வேலைக்கெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். ஏன்னா பூசை நமக்கு முக்கியம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பூசை முக்கியம் இல்லை. அதுக்கு நம்ம சொந்த வேலையை வச்சுருப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் சாமி அந்த வேலையை பார்க்க முடியுது, ஃப்ரீயாக இருக்குது. மற்ற நாள்லாம் ஏன் அந்த வேலையை பார்க்குறேன், இந்த நாளில் ஏன் சொந்த வேலையை பார்க்குறேன், என்ன? அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சொந்த வேலைகளை பார்க்க போகிறோம். அப்போ பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு அது தவறு. புனித நாள் நீ ஆண்டவருக்கு தான் இருக்கணும். அந்த ஒரு நாளை கொடு. 6 நாள் நீ எங்கேயும் போய்க்க, எந்த விழாக்களையும் வச்சுக்க, எந்த கொண்டாட்டம் கொண்டாடிக்க. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆண்டவரோடு இரு, ஆண்டோட விருந்தில் பங்கெடு, திருவுடல் திருரத்தத்தில். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து உன் சொந்த ஆதாயத்தை நாடுற. பாருங்க, நம்ம சொந்த ஆதாயம் தான், நமக்கு ஏற்றாது போல் நம்ம விசேஷத்தை வச்சு விட்டுருதோம். எல்லாம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பந்தான் நீங்கள் இதெல்லாம் ஓய்வு நாளை புனிதமாக பயன்படுத்தி இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவருக்குரிய மகிழ்ச்சியை பெறுவீங்க. அடுத்து, நானோ மண்ணுலகில் உயர்விடங்களில் உன்னை வளமுறைய செய்வேன். இதை விட வேற என்ன வேணும்? அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைப்பீங்களா? கல்யாணம் வைப்பீங்களா? கச்சேரி வைப்பீங்களா? சடங்கு வீடு, வளகாப்பு வீடு, நிச்சயதார்த்தம், புதுமனை புகு விழா வைக்கக்கூடாது. என்ன இது ஆண்டவருக்கு அருவப்பு. நான் சொல்லலை, ஆண்டவருக்கு அருவருப்பானது பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாளில் அந்த ஒரு நாள் நீ அதெல்லாம் மற்ற நாளில் வச்சுக்க. அந்த காலத்தில் மற்ற நாளில் தான் வச்சாங்க, மக்கள் கூட்டம் அலமோதிச்சு. இன்றைக்கி அப்படி இல்லையே, விடுமுறைன்னு சொல்லி நம்ம சுய லாபத்துக்காக அந்த பைபிளில் நம்ம வாசித்தது போல் நம்மளுடைய ஆதாயத்தை தான் நாம் தேடிக்கொள்கிறோம். இல்லை, ஆண்டவருக்காக நீ அந்த நாளை கொடு. ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டிய நாள் அது. ஆண்டோடைய விருந்திலே பங்கெடுக்க வேண்டிய ஒரு நாள் இது. அது கடன் திருநாள், அந்த திருப்பலி, மறைக்கல்வி, பக்த சபைகள், நற்செய்தி கூட்டம், இவைகளிலே நீ முழுமையாக ஞாயிற்றுக்கிழமையை நீ செலவழிக்க வேண்டும். ஆண்டவருக்குரிய நாள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் திருவிருந்தா அல்லது கல்யாண விருந்தா, ஆண்டவரின் திருவிருந்தா அல்லது சுப நிகழ்விலே தரக்கூடிய விருந்திலே நான் பங்கெடுக்க போகிறேனா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.